வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த எபிசோடில் மலரும் பாக்கியராஜும் சேர்ந்து கடற்கரையில் செலவழித்த அழகான தருணங்களை பார்க்கப் போகிறோம். எபிசோட் தொடங்கியவுடன் மலர் குழந்தை மனதுடன் கடல் நீரில் விளையாட ஆசைப்படுகிறார். ஆரம்பத்தில் தயங்கிய பாக்யராஜையும் அவர் தன்னுடன் இழுத்துச் செல்கிறார். இருவரும் கடல் அலைகளில் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடும் காட்சிகள் ரசிகர்களின் மனதை கவர்ந்தன. பின்னணியில் ஒலிக்கும் இனிமையான காதல் பாடல் இந்த காட்சிகளுக்கு மேலும் அழகை சேர்த்தது. மலரின் முகத்தில் தெரியும் சந்தோஷமும் பாக்யராஜின் அக்கறையும் இருவருக்கும் இடையேயான பாசத்தை வெளிப்படுத்தியது. கடற்கரையில் நனைந்த உடையுடன் மலர் மகிழ்ச்சியாக பேசும்போது பாக்யராஜ் அவரை கவனமாக பார்த்து கொள்வது ரசிகர்களை கவர்ந்த முக்கிய தருணமாக அமைந்தது. வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்கலாம்னு தோணுதா என்று பாக்யராஜ் கேட்கும் காட்சி அவருடைய மனதில் மலருக்கான காதல் மேலும் ஆழமாக இருப்பதை உணர்த்தியது. அதன்பின் இருவரும் கடற்கரையில் அமைதியாக அமர்ந்து பேசிக்கொள்ளும் காட்சிகள் மிகவும் இயல்பாகவும் மனதை வருடும் வகையிலும் இருந்தன. மலரின் சிறிய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாக்யராஜின் எண்ணம் ரசிகர்களை நெகிழ வைத்தது. பிறகு இருவரும் ஒன்றாக உணவு சாப்பிட ரெஸ்டாரண்ட் செல்ல முடிவு செய்கிறார்கள். இது அவர்களது உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முன்னோட்டமாக இருக்குமா என்ற கேள்வியை ரசிகர்களிடையே எழுப்பியுள்ளது. இந்த எபிசோடில் காதல், பாசம், மகிழ்ச்சி என அனைத்து உணர்வுகளும் கலந்திருந்தன. குறிப்பாக மலரும் பாக்யராஜும் பகிர்ந்த கடற்கரை தருணங்கள் இந்த வாரத்தின் சிறந்த காட்சிகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. அடுத்த எபிசோடில் இவர்களின் உறவில் என்ன நடக்கப் போகிறது, புதிய திருப்பங்கள் வருமா என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த ப்ரோமோ ஏற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீர்கள். நன்றி.